வெல்கம் டு அஜிதா சமையல். நான் இன்னைக்கு மேக்ரோனி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அந்த மேக்ரோனியை எக்கு போட்டு செய்ய போகிறேன். ஸோ அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தண்ணி அடுப்பில் வச்சுருவோம். மேக்ரோனியை வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக அதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு. ஏன்னா மேக்ரோனி ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக வரும், அதுக்காக. இப்போது நான் ஒரு 200 கிராம் மேக்ரோனி எடுத்து வச்சுருக்கேன், அதை அதில் போட்டுருவோம். இது ஒரு 7 நிமிஷமாவது வேகணும். 7 நிமிஷம் வேகணும், அப்போ தான் நல்லா வெந்து சாஃப்டாக வரும். அதுக்கு முன்னாடி எடுத்துட்டோன்னா கொஞ்சம் ஒரு இது இருக்கும். ஸோ இது 7 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்லா வந்துருச்சு கரெக்டாக. இப்போ இதை எடுத்து வடிகட்டிடலாம். நல்லா சூடு வடிகட்டிட்டு இது எடுத்து வச்சுருவோம் தனியாக அதில் போட்டு. இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் அடுப்பில் வச்சாச்சு. பேன் சூடாகிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, ரெண்டும் நல்லா பொரியட்டும். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, இது லைட்டாக கிளறி விட்டுட்டு பச்சை மிளகா, ஒரு 3 பச்சை மிளகாவை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கி விட்டுருவோம். இப்போ நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அதையும் அதில் போட்டு நம்ம வதக்கிடலாம். எப்போவுமே வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போது ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது பாருங்க, ஒரு 1/2 ஸ்பூன். இப்போ கம்மியாக எடுத்துருக்கேன், லைட்டாக போதும். இதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்ருவோம். அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்ருவோம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள், நல்லா வதங்கியாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன், சின்ன சைஸ் தக்காளியில் 2 தக்காளி. ஸோ இதையும் வதக்கி விட்ருவோம். தக்காளி போட்ட கையோடு நம்ம 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் இதை வேகிறதுக்காக லைட்டாக உப்பு, சும்மா இது வேகிறதுக்காக மட்டும்தான். அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஸோ இதையும் வதக்கிடுவோம். நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம இதில் 2 ஸ்பூன் தனி மிளகாப் பொடி, ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஸ்மால் ஸ்பூனில் தான் போடுறேன் பாருங்கள். அப்புறம் 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி. ஆக்சுவலாக எப்போவுமே நான் மிளகாப்பொடி கொஞ்சம் 1/2 ஸ்பூன் கூட தான் போடுவேன். ரெண்டையும் வதக்கிடுவோம். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. ஏன்னா நம்ம ஆல்ரெடி மஞ்சள் பொடி போட்டுட்டோம். ஸோ 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இது 3ஐயும் நல்லா வதக்கி விட்ருவோம், ஸ்மெல் போகிற அளவுக்கு. ஓகே, நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா கெட்டியாக இருக்குது பாருங்கள். ஏன்னா நம்ம முட்டை வேறு உடச்சி ஊற்றணும். ஸோ கெட்டியாக இருக்குது. இதில் முட்டையை வேறு உடச்சி ஊற்றிட்டோன்னா அப்புறம் முட்டை பொரியல் மாதிரி ஆகிடும். அதனால் தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப கெட்டியாக இருக்குது. ஸோ அந்த முட்டை உடச்சி ஊற்றும்போது கொஞ்சம் தளதளன்னு இருக்கணும். நம்ம மேக்ரோனி போட்டு கிளறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஸோ நமக்கு தெரியும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கூட நான் ஊற்றிக்கிறேன். ஓகே, கொஞ்சம் உப்பு போட்டுருவோம். இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். நான் மொத்தம் 4 முட்டை எடுத்திருக்கேன். 4 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த முட்டையை உடச்சதில் ஊற்றிடுவோம். உங்களுக்கு இப்படி உடைக்க இதாக இருந்துச்சுன்னா ஒரு பவுலில் உடச்சி மொத்தமாக கூட அதில் ஊற்றிக்கலாம். நான் இப்படி ஊற்றிக்கிறேன்.
எனக்கு இது மாதிரி உடச்சி இப்படி ஊற்றுறது ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ நம்ம 4 முட்டையும் உடச்சி ஊற்றிட்டோம். இதை நம்ம இப்போ கிளறி விட்டுருவோம். அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கிளறி விட்டுறலாம். ரொம்ப அப்படியே உதிரியாக வர அளவுக்கு அவ்வளோ தூரம் கலர வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ஒரு தண்ணி பதத்துலேயே இருக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா நம்ம மேக்ரோனி போட போகிறோம் இல்லையா. ஸோ இது ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வேக வச்ச மேக்ரோனியை இதில் ஆட் பண்ணி விட்ருவோம். இதில் போட்டுருவோம். மேக்ரோனி எல்லாம் பாருங்களேன், நல்லா உதிரியாக நல்லா இருக்குது. நம்ம ஆயில் போட்டு வேக வச்சோம் இல்லையா, அதனால். ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுறலாம். நல்லா கிளறி விட்டுட்டோம். இப்போ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. நல்லா கிளறி விட்டுருவோம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. எப்போவுமே நான் இந்த டைமில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்குவேன். ஏன்னா நம்ம எப்போயாவது ரொட்டி தான் செய்வோம். ஸோ கொஞ்சம் பட்டர்லாம் ஆட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு டேஸ்ட்டாக கொடுத்துடலாம். இந்த மாதிரி இந்த டைமில் ஆட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பட்டர் ஆட் பண்ணிடலாம். நான் அந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன், அதாவது 2 ஸ்பூன் ஃபுல்லாக வரல, ஆஃப் ஸ்பூனாக எடுத்திருக்கேன். ஸோ போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டோம். இப்போது நம்மளுடைய மேக்ரோனி ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லியை மேலே தூவி விட்டுட்டு இறக்கிட வேண்டியதான். ஸோ நம்மளுடைய சுவையான எக் மேக்ரோனி ரெடி ஆகிடுச்சு. எக் மேக்ரோனி ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.